ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் அடை. என் பேர் அனு, நான் ஒரு டயட்டீஷியன். இது ஒரு ஹெல்த் ரிலேட்டட் சேனல். ஸோ ஹெல்த் ரிலேட்டடான ரெசிபீஸ்லாம் எவ்ரி வீக்கெண்ட் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. அடுத்து நம்ம ரெசிபியை பார்ப்போம் இப்போது. ஸோ ஓட்ஸ் வந்து பேசிக்காக இட்ஸ் அ வெரி குட் வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அது மட்டும் இல்லாமல் ஓட்ஸ் வந்து இட் இஸ் வெரி குட் ஃபார் லோவரிங் பிளட் ப்ரெஷர் அண்ட் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இட் ஹெல்ப்ஸ் டு லோயர் த சுகர் லெவல் as well. ஆனால் நீங்கள் வந்து எவ்ரிடே ஓட்ஸ் சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. வீக்லி 3 to 4 times இஸ் மோர் தென் enough. ஏன்னா சில பேருக்கு வந்து ஓட்ஸ் கேன் காஸ் கான்ஸ்டிபேஷன். ஸோ 2 to 3 times இஸ் சஃபிஷியன்ட் enough. ஸோ ஓட்ஸ் வந்து பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு கூட வீக்லி 2 to 3 times எடுத்துக்கலாம். அண்ட் கண்டிப்பாக ஓட்ஸ் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ ஹெல்த்தி டயட் 2 to 3 times a week. இந்த ஓட்ஸ் அடை பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் ஓட்ஸ், 1/4 கப் ரவை. ஸோ ரவை வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும். கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட். அண்ட் ஒரு கப் தண்ணி போட்டு இதை ஒரு நல்லா எல்லாத்தையும் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஸோ மாவு வந்து இந்த திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும், ரொம்ப தின்னாக வேண்டாம். ஸோ சூடான பேனில் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோவா எண்ணெய் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஒரு சைடு குக் ஆன பிறகு இன்னொரு சைடு கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு 2 சைடு. நல்ல குக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அடை இஸ் ரெடி. இட் இஸ் ரெடி டு சர்வ். ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தி ஓட்ஸ் அடை 15 நிமிஷத்தில் ரெடி. இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் கண்டிப்பாக கொடுங்க. நம்ம அடுத்த வாரம் இன்னொரு வித்தியாசமான ரெசிபியில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.